ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீல் மேக்கரை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இந்த சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு இப்போது பார்க்கலாங்க. அது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 3 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற இந்த டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டு வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து முழுமையாக ஆற வச்சிடலாங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோயா வந்து சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சோயாவிலலாம் நல்லா ஊறி வரும். அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாங்க. வானல் சூடாக இருந்தோம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போது வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்காக உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கிற சோயாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சோயா பாருங்கள் ரொம்பவே சூப்பரான மசாலா சோயா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி இலையை வந்து தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான நம்மளோட சோயா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ்.